அஜித் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே செம சூப்பரான பக்காவான அப்டேட் வந்து வெளியாகி இருக்குது. விடாமுயற்சி அப்டேட்டும் வந்து வெளியாகி இருக்குது. ஸோ இப்போ வந்து லைக்கா நிறுவனம் வந்து வேட்டையன் அண்ட் விடாமுயற்சி இந்த 2 திரைப்படத்தை தான் தன்னோட உயிராக வந்து நினைத்து கொண்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்பு லைக்கா நிறுவனம் தயாரித்த 4 திரைப்படங்களும் வந்து பெரும் தோல்வியான திரைப்படங்களாக அமைந்தது. விமர்சனம் ரீதியாகவும் சரி, மக்கள் மத்தியில் வசூல் ரீதியாகவும் சரி, இந்த 4 திரைப்படம் பெரிய தோல்வி திரைப்படமாக அமைந்தது. அதனால் வேட்டையன் விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை புக் பண்ணதில் வந்து ரொம்ப கவனமாக இருந்தாங்க. இப்போ வந்து வேட்டையன் திரைப்படமும் சரி, விடாமுயற்சி திரைப்படமும் சரி, 2 திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைத்திருக்கு. ஸோ விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் 29 தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியிடுவதற்கான பிளான் வந்து போய்கொண்டு இருக்கு. ஸோ அதுக்கான தேட்டர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிக்கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ 80 to 85% வந்து விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் 29 ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகி விட்டது. இப்போ என்ன ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குன்னா, விடாமுயற்சி அக்டோபர் 29 ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கான அடுத்தடுத்த அப்டேட்டை நம்ம இப்போ இருந்து கொடுத்தா தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தடுத்த அப்டேட்னா என்னன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், அதுக்கப்புறமா படத்தோட கிளிம்ஸ், அதுக்கப்புறமா படத்தோட டீசர், அதுக்கப்புறமா படத்தோட ட்ரைலர், அதுக்கப்புறமா சாங்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய அப்டேட் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. முக்கியமாக லைக்கா நிறுவனம் படத்தோட சைன் பண்ணுவதற்கு முன்பே வந்து ஒரு விஷயத்தை வந்து அஜித் கிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது லைக்கா நிறுவனம் சொன்னது என்னன்னா, ஸோ நாங்கள் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை தயாரிக்கணும்னா லைக்கா நிறுவனம் நடத்தும் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து தகவல் வந்து வெளியானது. அதில் வந்து அஜித்தும் வந்து ஓகே சொன்ன மாதிரி வந்து சில தகவல்கள் வந்து வெளியானது. ஆனால் கலந்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் ஒரு பிரம்மாண்டமான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. ஒரு பெரிய ப்ரொமோஷன் விடாமுயற்சிக்கு பண்ணணும். ஏன்னா வந்து வலிமை திரைப்படம் ஒரு இந்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் வந்து அடைந்தது. அதுக்கான காரணம் என்னென்னா, ஹிந்தியில் வந்து ஒரு பயங்கரமான ஈவெண்ட் வந்து பண்ணி பயங்கரமான ப்ரமோஷன் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் விடாமுயற்சிக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விடாமுயற்சி படக்குழு வந்து செம தீவிரமாக வந்து இதுக்கான வேலையில் வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்பு வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட கிளிம்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம், டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளான்லேயும் வந்து இருக்காங்க. அதாவது படம் அக்டோபர் 29 பார்த்தீங்களா, அதுக்கு முன்பே வந்து டீசர் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. அதாவது என்னைக்குன்னா வந்து செப்டம்பர் 2 வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படி சொல்லி படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்பு வந்து வலிமை திரைப்படத்துக்கும் வந்து சின்னதாக டீசர் மாதிரி வந்து கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் டீசர் மாதிரி வந்து கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணால் அது வந்து ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸை வந்து ஆடியன்ஸ் மத்தியில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளையும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதை வந்து சமீபத்தில் வந்து அனிருத் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பேஜிலும் வந்து போட்டிருந்தாங்க. அனிருத் அவர்களோட அசிஸ்டன்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. விடாமுயற்சி கோயிங் ஆன் அப்படி சொல்லி அனிருத் ஸ்டுடியோவில் செட் போயிட்டு இருக்க மாதிரி வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதிலே வந்து கிளியராக தெரிஞ்சிச்சு விடாமுயற்சி திரைப்படத்துக்கு பயங்கரமாக வந்து அனிருத் அவர்கள் ஏதோ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான அப்டேட்லாம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தகவல் வந்து இன்னொரு தகவலும் கிடைத்திருக்கு. அதாவது இப்போ வந்து கேஸ்டிங் வாரத்தில் ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போஸ்டர் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லைனாலும் வந்து ரசிகர்கள் அந்த போஸ்டர்ஸ் வந்து சூப்பராக வந்து கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இப்போ அதே மாதிரி தான் வந்து படத்தோட ரிலீஸ் தேதி, அதுக்கப்புறமா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளான் வந்து போய்கொண்டு இருக்கா. ஆனால் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் வந்து லைக்கா நிறுவனம் போட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு கொடுக்கணும். படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளும் சரி, படத்தோட டீசரும் சரி, செப்டம்பர் 2 வெளியாகும் டீசரும் சரி, அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் சிங்கிளும் சரி, அதுக்கு முன்பே வந்து படத்தோட ரிலீஸ் தேதியை கன்ஃபார்ம் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து படத்தோட டீசர் கிளிம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணணும். முக்கியமாக படத்தோட டீசர், அதுக்கப்புறமா படத்தோட கிளிம்ஸ், அதுக்கப்புறம் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள், இந்த எல்லா இடத்தையும் வந்து படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் வந்து கொடுக்கணும். முக்கியமாக நார்த் இந்தியாவில் வந்து தமிழில் எப்படி டீசர் ரிலீஸ் ஆச்சோ அதே டைமில் தான் வந்து நார்த் இந்தியா ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் அந்த மாதிரி வந்து எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற பிளானில் வந்து லைக்கா நிறுவனம் வந்து உறுதியாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் மேபி வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து படத்தோட ரிலீஸ் தேதியை கன்ஃபார்ம் பண்ணி ரிலீஸ் தேதியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் 2 படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படி இல்லைனா டீசர் ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அஜித் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே செம சூப்பரான பக்காவான அப்டேட் வந்து வெளியாகி இருக்குது. விடாமுயற்சி அப்டேட்டும் வந்து வெளியாகி இருக்குது. ஸோ இப்போ வந்து லைக்கா நிறுவனம் வந்து வேட்டையன் அண்ட் விடாமுயற்சி இந்த 2 திரைப்படத்தை தான் தன்னோட உயிராக வந்து நினைத்து கொண்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்பு லைக்கா நிறுவனம் தயாரித்த 4 திரைப்படங்களும் வந்து பெரும் தோல்வியான திரைப்படங்களாக அமைந்தது. விமர்சனம் ரீதியாகவும் சரி, மக்கள் மத்தியில் வசூல் ரீதியாகவும் சரி, இந்த 4 திரைப்படம் பெரிய தோல்வி திரைப்படமாக அமைந்தது. அதனால் வேட்டையன் விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி
தேதியை புக் பண்ணதில் வந்து ரொம்ப கவனமாக இருந்தாங்க. இப்போ வந்து வேட்டையன் திரைப்படமும் சரி, விடாமுயற்சி திரைப்படமும் சரி, 2 திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைத்திருக்கு. ஸோ விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் 29ஆம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியிடுவதற்கான பிளான் வந்து போய்கொண்டு இருக்கு. ஸோ அதுக்கான தேட்டர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிக்கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ 80 to 85% வந்து விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகி விட்டது. இப்போ என்ன ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குன்னா, விடாமுயற்சி அக்டோபர் 29 ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கான அடுத்தடுத்த அப்டேட்டை நம்ம இப்போ இருந்து கொடுத்தா தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தடுத்த அப்டேட்னு என்னன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், அதுக்கப்புறமா படத்தோட கிளிம்ஸ், அதுக்கப்புறமா படத்தோட டீசர், அதுக்கப்புறமா படத்தோட ட்ரைலர், அதுக்கப்புறமா சாங்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய அப்டேட் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். முக்கியமாக லைக்கா நிறுவனம் படத்தோட சைன் பண்ணுவதற்கு முன்பே வந்து ஒரு விஷயத்தை வந்து அஜித் கிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது லைக்கா நிறுவனம் சொன்னது என்னன்னா, ஸோ நாங்கள் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை தயாரிக்கணும்னா லைக்கா நிறுவனம் நடத்தும் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து தகவல் வந்து வெளியானது. அதில் வந்து அஜித்தும் வந்து ஓகே சொன்ன மாதிரி வந்து சில தகவல்கள் வந்து வெளியானது. ஆனால் கலந்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் ஒரு பிரம்மாண்டமான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. ஒரு பெரிய ப்ரொமோஷன் விடாமுயற்சிக்கு பண்ணணும். ஏன்னா வந்து வலிமை திரைப்படம் ஒரு இந்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் வந்து அடைந்தது. அதுக்கான காரணம் என்னன்னா, ஹிந்தியில் வந்து ஒரு பயங்கரமான ஈவெண்ட் வந்து பண்ணி பயங்கரமான ப்ரமோஷன் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் விடாமுயற்சிக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விடாமுயற்சி படக்குழு வந்து செம தீவிரமாக வந்து இதுக்கான வேலையில் வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்பு வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட கிளிம்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம், டீசரை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளான்லேயும் வந்து இருக்காங்க. அதாவது படம் அக்டோபர் 29 பார்த்தீங்களா, அதுக்கு முன்பே வந்து டீசர் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. அதாவது என்னைக்குன்னா வந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படி சொல்லி படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்பு வந்து வலிமை திரைப்படத்துக்கும் வந்து சின்னதாக டீசர் மாதிரி வந்து கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் டீசர் மாதிரி வந்து கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணால் அது வந்து ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸை வந்து ஆடியன்ஸ் மத்தியில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளையும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. இதை வந்து சமீபத்தில் வந்து அனிருத் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பேஜிலும் வந்து போட்டிருந்தாங்க. அனிருத் அவர்களோட அசிஸ்டன்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. விடாமுயற்சி கோயிங் ஆன் அப்படி சொல்லி அனிருத் ஸ்டுடியோவில் செட் போயிட்டு இருக்க மாதிரி வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதிலே வந்து கிளியராக தெரிஞ்சிச்சு விடாமுயற்சி திரைப்படத்துக்கு பயங்கரமாக வந்து அனிருத் அவர்கள் ஏதோ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான அப்டேட்லாம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தகவல் வந்து இன்னொரு தகவலும் கிடைத்திருக்கு. அதாவது இப்போ வந்து கேஸ்டிங் வாரத்தில் ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போஸ்டர் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லைனாலும் வந்து ரசிகர்கள் அந்த போஸ்டர்ஸ் வந்து சூப்பராக வந்து கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இப்போ அதே மாதிரி தான் வந்து படத்தோட ரிலீஸ் தேதி, அதுக்கப்புறமா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளான் வந்து போய்கொண்டு இருக்கா. ஆனால் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் வந்து லைக்கா நிறுவனம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு கொடுக்கணும். படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளும் சரி, படத்தோட டீசரும் சரி, செப்டம்பர் 2ஆம் தேதி வெளியாகும் டீசரும் சரி, அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் சிங்கிளும் சரி, அதுக்கு முன்பே வந்து படத்தோட ரிலீஸ் தேதியை கன்ஃபார்ம் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து படத்தோட டீசர் கிளிம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணணும். முக்கியமாக படத்தோட டீசர், அதுக்கப்புறமா படத்தோட கிளிம்ஸ், அதுக்கப்புறம் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள், இந்த எல்லா இடத்தையும் வந்து படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் வந்து கொடுக்கணும். முக்கியமாக நார்த் இந்தியாவில் வந்து தமிழில் எப்படி டீசர் ரிலீஸ் ஆச்சோ அதே டைமில் தான் வந்து நார்த் இந்தியா ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் அந்த மாதிரி வந்து எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற பிளானில் வந்து லைக்கா நிறுவனம் வந்து உறுதியாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் மேபி வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து படத்தோட ரிலீஸ் தேதியை கன்ஃபார்ம் பண்ணி ரிலீஸ் தேதியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து